ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம பானிபூரி செய்வோம். பானிபூரி செய்யறதுக்கு முதல்ல வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு துணியை ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் கூட மல்லி ஒரு வாசத்துக்கு. இது வந்து ஜீரகத்தூள், மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள் கொஞ்சம் கூட. இது உப்பு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி நச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம வெங்காயத்தையும் மல்லியும் கொட்டிடலாம். இது வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது. நம்ம எல்லாமே உருளைக்கிழங்கு வேக வச்சு சும்மா வெளியில் வச்சு செய்யறதா. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சமாக மசாலாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா நச்சு விட்டுருணும். அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இதுக்கு வேலை. ரொம்ப சிம்பிள் இந்த வேலை. இதை பார்த்துக்கோங்க. இனி அடுத்து வந்து நம்ம புதினா சட்னி வைப்போம். அதுக்கடுத்து வந்து அப்புறம் நம்ம அந்த ஸ்வீட்டுக்கு அது ஒரு ஈத்தம்பழம் சட்னி, பேரிச்சம்பழம் சட்னி அதுவும் வைக்கணும். அது எப்படி செய்ய பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சட்டியில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி என்ன செய்யறேன், நம்ம கொஞ்சம் போல ஈத்தம்பழம் இது ஒரு 15 ஈத்தம்பழம் அந்த உள்ளக்குள்ள அந்த சீட்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை மசிய விடணும். புதினா சட்னிக்கு வந்து புதினா வந்து நிறைய எடுத்துருக்கேன். புதினாவும் கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கிறேன். புதினா 3/4 பங்குனா மல்லி வந்து 1/4 பங்கு எடுத்துக்கணும். இதை நல்லா கட் பண்ணிட்டு நான் அலசி வச்சிருக்கேன், நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை பிளெண்டர் கப்பில் போட்டு நைஸாக அரைச்சிடணும். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் உரப்புக்கு. இப்போ இதே நம்ம அதிலே சேர்த்துடலாம். இது வந்து நேச்சுரலாக உள்ள சட்னி, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பானிபூரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி மங்கில் ஒரு மங்கு தண்ணி ஒரு சவாலில் இதை ஃபுல்லாக ஊற்றிடலாம். நம்ம இதுக்கு தண்ணியை வச்சா தான் இது சூப்பராக இருக்கும். அந்த சட்னிக்கு தண்ணி நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அது ஊற்றி சாப்பிட்றதுக்கு. புதினா சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை நல்லா வடி அடிக்கலாம். இப்போ கோடையில் இருக்குது, 1/2 கிளாஸ் இருக்குது. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த கறி மசாலா சொன்னல, இந்த ஜீரகத்தூள் அதுவும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுவும் நம்ம அடுப்பு வைக்க போகிறது கிடையாது. சேர்த்துக்கிட்டு இது வந்து லெமன் ஜூஸ் புளிப்புக்கு பார்த்து ஊற்றிக்கிடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஃபுல்லாக ஆக்கிடலாம். என்கிட்ட வந்து இது புதினா ரசம் சொல்லுவாங்க, அது ஊற்றி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இதே ரொம்ப மெயின். ஓகே, இப்போ புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து வந்து நம்ம அந்த ஈத்தம்பழம் சட்னி, பேரிச்சம்பழம் சட்னி வைப்போம். பாருங்க, ஈத்தம்பழம் வெஞ்சிக்கிட்டு இருக்கா, பேரிச்சம்பழம் முக்கால் வந்துச்சு. இப்போ அதில் வந்து சின்ன பீஸ் புளி சேர்க்குறேன். நம்ம புளி சேர்த்து அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போதான் அந்த பேஸ்ட் நல்லா கிடைக்கும். கொஞ்சமே இப்போ இதிலே மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். உரப்பு தன்மைக்கு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுலாம்.